நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் பென்ஷன் உயர்வு 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை அரியர்ஸ் ஓய்வூதியம் முக்கிய அறிவிப்பு, என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக 2026ஆம் ஆண்டு வரை பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள அரியர் ஓய்வூதியம் அரியர்ஸ் பென்ஷன் வழங்கப்படுகிறது, அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளதா, இதற்கான வழிமுறைகள் என்ன, எந்தெந்த பென்ஷனர்கள் இதன் மூலமாக பயன்பெற முடியும் என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். குறிப்பாக எந்தெந்த மாதத்திலிருந்து 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரையில் உள்ள நிலுவையில் உள்ள அரியர் தொகை வழங்குவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷன் உயர்வு, அகவிலைப்படி உயர்வு, அகவிலைப்படி நிலுவைத் தொகை, அரியர் பென்ஷன் தொகை செலுத்துவது பற்றிய அறிவிப்புகளும் உத்தரவுகளும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் பற்றிய தகவல்களையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை ஓய்வூதியதாரர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு மிகப்பெரிய நற்செய்தியை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து அறிவிக்கப்பட்டுள்ள அதிரடியாக வெளியிடப்படுகிறது. போக்குவரத்து ஊழியர்களின் வாழ்வாதார பிரச்சனையில் அரசு எடுத்துள்ள இந்த அதிரடி முடிவு ஊழியர்கள் குடும்பங்களிடையே மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற மற்றும் விருப்ப ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பலன்கள் வழங்குவதற்கான 2446 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக ஒதுக்கீடு செய்து அரசு அதிரடியான அரசாணையை வெளியிட்டது. இந்த சிறப்பான நிதி ஒதுக்கீட்டின் மூலம் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் ஓய்வு பெற்ற சுமார் 6867 பணியாளர்கள் நேரடியாக பணப்பலன்களை பெறவுள்ளனர். போக்குவரத்து ஊழியர்களின் தங்களின் வருங்கால வைப்பு நிதி, விடுப்பு ஒப்படைப்பு மற்றும் பணிக்கொடை உள்ளிட்ட நிலுவையில் உள்ள பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், வாரிசுகளுக்கு வேலை மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக போராடி வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக ஓய்வூதிய பலன்கள் விடுவிக்கப்படாதது ஊழியர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்த சூழலில் அரசு அவர்களின் கோரிக்கையை கவனமாக பரிசீலித்து இந்த நிதியை விடுவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2022 டிசம்பர் முதல் 2023 மார்ச் வரையிலான காலத்திற்கு 372 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடப்பட்டிருந்த நிலையில் தற்போது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான ஓய்வூதியதாரர்களுக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளது. போக்குவரத்து ஊழியர்களின் நலன் மட்டுமின்றி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பழைய ஓய்வூதிய திட்ட கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு அண்மையில் டாப்ஸ் என்ற புதிய திட்டத்தின் மூலம் தீர்வு கண்டது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள இந்த அதிரடி அறிவிப்பின்படி 2024 ஏப்ரல் மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் விருப்ப ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இதற்காக ஒதுக்கப்பட்ட 2446 கோடி ரூபாய் நிதியானது கடந்த 2 ஆண்டுகளில் ஓய்வு பெற்ற சுமார் 6867 பணியாளர்களின் நிலுவையில் உள்ள பணிக்கொடை, வருங்கால வைப்பு நிதி மற்றும் விடுப்பு ஒப்படைப்பு பலன்களை உடனடியாக வழங்க பயன்படுத்தப்படும் என்பதால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது பார்த்திங்கன்னா அந்த நிதி ஒதுக்கீடு முன்பு, அதாவது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக தேர்தல் நடத்தை விதியின் காரணமாக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடக்கூடாது அப்படின்றக்காக முன்கூட்டியே இதற்கான நிதி ஒதுக்கீடை செய்திருந்தாங்க. இந்த நிதி ஒதுக்கீடு மூலமாக அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கானவும் அரியர் பென்ஷன் கிடைப்பதற்கான வழிவகை செய்திருக்கிறது. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், வேறு இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் போய் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கூட எல்லா வீடியோவும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.